மனிதரும் பறவைகளும். ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அங்கு பழைய வீடு ஒன்றில் ராமு என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் இயற்கையை மிகவும் நேசித்தார். அவரது வீட்டின் மரங்களில் பல விதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன. காகம், குயில், பருந்துகள், சிட்டுகள் என பல பறவைகள் வாழ்ந்து வந்தன. அவற்றையெல்லாம் ராமு அன்பாக பேணினார். அவைகளும் அவரை நம்பி வாழ்ந்தன. தினமும் காலையில் பறவைகளுக்கு உணவு வைக்க வேண்டும் என்பதையே தனது கடமையாக வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு சிறிய சிட்டுக்குருவி தன்னுடைய குட்டி பறவையுடன் கீழே விழுந்தது. அதை கண்ட ராமு அதை எடுத்து தனது வீட்டின் ஓரமாக ஒரு இடத்தில் வைத்தார். தினமும் பால், அரிசி, தானியங்கள் கொடுத்து அவற்றை வளர்த்தார். 10 நாட்கள் கழித்து அந்த குட்டி பறவை சக்தியுடன் பறக்கத் தொடங்கியது. ராமுவின் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நீயும் உன் அம்மாவுடன் வானத்தில் பறக்கலாம் என்றார். இதை பார்த்த அந்த கிராமத்து குழந்தைகள் ராமுவை முன்மாதிரியாக பின்பற்ற தொடங்கினார்கள். எல்லோரும் பறவைகளை நேசிக்க, பாதுகாக்க ஆரம்பித்தார்கள்.